அவர்களை அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேரத்தின் வெகுமதிகளை நாம் பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களை அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எப்படி என்று சொன்னால், ஒரு நிமிடத்தில் இந்த பூமி இருக்கிறது அல்லவா, 950 மைல் வேகத்தில் நம்மை சுத்தி வருகிறது. நாம் இருக்கக்கூடிய பூமி நம்மை ஒரு நிமிடத்தில் 950 கனவேகத்திலே நம்மை சுத்தி வருகிறது. கண்ணியமானவர்களே, அதே போன்றுதான் ஒரு நிமிடத்திலே 110 வேகத்திலே காற்றுகள் நம்மை சுத்தி வருகிறது என்பதாக சொல்லப்படுகிறது. ஒரு நிமிடத்திலே 150 டிகிரி அளவிற்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சூரியனை சுத்த வைக்குகிறான். ஒரு நிமிடத்திலே 100 பேர்கள் இந்த உலகத்தில் இறந்து போகிறார்கள். ஒரு நிமிடத்திலே 35 திருமணங்கள் நடக்குகிறது. ஒரு நிமிடத்திலே 3 விவாகரத்துக்கள் நடக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு நிமிடத்திலே 100 பேர்கள் இறந்து போகிறார்கள் என்றெல்லாம் கணக்குகள் சொல்லி காட்டப்படுகிறது. ஒரு நிமிடத்திற்கு இவ்வளவு பவர் இருக்கிறது, இவ்வளவு விஷயங்கள் நடக்கிறது என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய மாற்றங்களும் ஒரு மனிதனுடைய நிலைமைகளும் ஒரு நிமிடம்தான் என்பதாக அந்த அறிஞர் சொன்னார் என்பதாக வரலாறுகள் நமக்கு சொல்லி காட்டப்படுகிறது. வாழ்விலே ஒரு நிமிடம் எவ்வளவு மதிப்புள்ளது என்பதை யோசித்து பாருங்கள். அறிய முடியாது, அதனுடைய விஷயங்களை எல்லாம் நம்மால் தெரிந்து கொள்ள முடியாது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, டேட் ஆஃப் பர்த்தை அல்லாஹ் சொல்லுகிறான். டெத் ஆஃப் பர்த்தை அல்லாஹ் தஆலா மறைத்து வைத்திருக்கிறான். ஏன் மறைத்து வைத்திருக்கிறான் என்று சொன்னால், அப்பொழுதுதான் மனிதனுடைய அவனுடைய வாழ்க்கையின் நாட்களையும் நேரங்களையும் அவன் சிந்தித்து பார்ப்பான் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த விஷயங்களை நமக்கு மறைத்து வைத்திருக்கிறான் என்பதாக சொல்லப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், எப்படி என்று சொன்னால், உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய நேரங்களையும் காலங்களையும் சரியாக பயன்படுத்தி விட்டால் 2 லோகத்திலையும் வெற்றி பெற்று முடியும் என்பதாக சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 600 கோடி மக்கள் இந்த உலகத்தில் நாம் இருக்கிறோம். 600 கோடி மக்கள் நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம், இந்த 600 கோடி மக்களையும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒரே மாதிரி படைத்திருந்தாலும் சில விஷயங்களில் எல்லாம் மாற்றங்களை வைத்திருக்கிறான். அவனுடைய ரேகைகளை எல்லாம் மாற்றி வைத்திருக்கிறான். 600 கோடி, உனக்கு ரேகை எனக்கு ரேகை வேற, என்னுடைய ரேகை வேற, என்னுடைய பிள்ளையின் ரேகை வேற, என் மனைவியின் ரேகைகள் வேற, ரேகைகளை எல்லாம் மாற்றி மாற்றி அமைத்திருக்கக்கூடிய அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எத்துணை ரேகைகள் மாறி இருந்தாலும், எத்துணை கோடி மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும், எல்லோருக்கும் ஒரே நாளைக்கு 24 மணி நேரம் என்பதாக அல்லாஹ் ஒரே மாதிரி தான் வைத்திருக்கிறான். ஆனால் நேரம் பற்றவில்லை, போதவில்லை, பற்றாக்குறை, எல்லாத்திலும் பற்றாக்குறை, நேரத்திலும் பற்றாக்குறை உள்ளவர்களாக நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.